ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவருடைய ரைட்டிங் டைரெக்ஷனில் வர படம் தான் வந்து கருடன். கருடன் அப்படின்ட்டு ரீசெண்டாக மலையாளத்தில் ஒரு படம் வந்தது. திடீர்னு பார்த்தா தமிழ்லேயும் ஒரு கருடன் வருது. என்னடா அது கருடமயமாக இருக்குது, கருட புராணம் அது இதுன்ட்டு ஏதாவது ரேஞ்சுக்கு போயிடுவாங்களா நினச்சா. அப்படிலாம் இல்லைங்க. இந்த படம் வந்து வேறு லெவலில் ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெற்றிமாறன் தான் என்னுடைய கதை, என்னுடைய ரைட்டர் டைரக்டர் அப்படின்ட்டு டைரக்டர் வந்து கிரெடிட் எடுத்துக்கினாலும் கதை வந்து வெற்றிமாறன் அப்படின்ட்டு அவர் கொடுத்துருக்காரு. இதில் வந்து நம்ம சசிகுமாரும் கேரளா ஆக்டர் உன்னி முகுந்தனும் நடிக்கிறாங்க. உன்னி முகுந்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாளிகைப்புறம் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சு அந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. ஐயப்ப சாமியுடைய கதை அது. சபரிமலை 2 சின்ன பசங்க போகிற மாதிரி அது ஒரு ஸ்டோரி. அது நல்லாயிருக்கும் அந்த படம். இந்த படம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இவர் சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் சின்னதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. சசிகுமார் பேர் வந்து ஆதி போல் இருக்குது, ஆதி. உன்னி முகுந்தன் பேர் வந்து கருணா. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்பியூட் ஆகுதான்னு தெரில. இந்த சீனில் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருடைய கூட பிஸ்னஸ் பண்ணுறவனே அடிக்கிறார். ஏன்னா வந்து ஆதியை பற்றி தப்பாக சொல்லிட்டான் அப்படின்றதுனால. இது வந்து சூரி வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாரு நம்மளுடைய வெற்றிமாறன். என்ன கதைனே புரியல. அது சூரி பேர் வந்து சொக்கன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து கருணா கிட்ட வேலை செய்கிறவர், அதாவது அவருடைய நாய் மாதிரி அவர் அப்படின்ற மாதிரி. ஒரு சீனில் வந்து சசிகுமார் வந்து அடிக்கிறதுக்காக அப்படி கை வாங்குறாரு, டப்புன்னு கை வைக்கிறாரு நம்ம சூரி வந்து வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுவாரான்னு தெரியல. அவருடைய போக்க பார்த்தா எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது. சிவகார்த்திகேயன் எல்லாம் மிஞ்சிடுவார் போல இருக்குது. வேறு லெவலில் நம்ம விடுதலை படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் வந்து அவருக்கு பெரிய ரோல் இருக்குது. நம்ம நினைக்கிறது இந்த 2 பேருக்கு தான் ரோல், இந்த சசிகுமாருக்கும் இவனுக்கும் இந்த உன்னிமுகந்தனுக்கும் நடுவில் எப்படிப்பா அவனுக்கு என்ன ரோல் வரப்போகுது சூரிக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. சூரிக்கு வந்து பெரிய ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த உன்னிமுகந்தன் வந்து ஏதோ துப்பாக்கி கொடுத்து சூரிய அமைச்சு சூரிய வந்து யாரையோ போட்டு தள்ளிக்கிறான் போது. அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டின்னு அவஸ்தப்படுறான். அதுதான் கதை போல இருக்குது. இவர் வந்து கை விட்டுறாரு போல இருக்குது. ஏன்னா இவர் பேர் அடிபடும் அப்படின்றதுனால. இவன் தான் விசுவாசியாச்சியா சூரி. அதனால் சூரி வந்து அந்த பழியை ஏற்றுக்கவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அப்படின்ற மாதிரி அவன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அவனுடைய அம்மா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அப்படி அவனுடைய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி கொம்பை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற அந்த பேக்ரவுண்டில் தான் இதெல்லாம் நடக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சிட்டாங்க. ட்ரெய்லரை பார்த்த உடனே அப்படியே படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ எலாபரேட்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து கதையுடைய ட்விஸ்ட் என்ன அப்படின்றது படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். மே 31 ரிலீஸ் ஆகும்போது படம். சூரிக்கு வேறு லெவலில் ப்ரொமோஷன் நடக்குது. அதான் என்ன கதைனே புரியல. நம்ம வெற்றிமாறன் ஏன் சூரிக்கு இவ்வளோ ஒரு அடிக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தெரியல. பெரிய ஒரு ரோல் விடுதலையில் அதை வந்து சூரி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ரோலும் சூரிக்கு கொடுத்துருக்காரு. இந்த ரோல் வந்து சூரிக்கு வர காரணம் வெற்றிமாறன் தான். அதை நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். இவன் யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு பார்த்து கடைசி வரைக்கும் எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியாத விஷயமே சூரிக்கு என்னப்பா இது ப்ரொமோஷன்ப்பா. ஒரு ஆள் வந்து வளர்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவன் இப்படி வளர்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. சூரி வந்து நல்ல ஒரு ஆக்டர் தான். ஆனாலும் வந்து இவ்வளோ பெரிய ரோல்லாம் தூக்கி கொடுக்குறதுன்ற அந்த ஒரு நல்ல மனசு வந்து வெற்றிமாறன் மாதிரி ஆளுங்களுக்கு தான், டைரக்டருங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களாம் ஒத்துக்கணும்ல. கூட நடிக்கிற ஒரு சில பக்கிங்க வந்து ஒத்துக்காதுங்க. வந்து என்ன அவனுக்கு என்ன பெரிய ரோல் கொடுக்குறேன், என்ன அவன் தான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பேசி இவனுக்கு வந்து நம்ம வடிவேல் மாதிரி ஆளுங்கள்லாம் அதில் வந்து பேக் அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பேக் அவுட் ஆகிறவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில். என்ன இருந்தாலும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் சூரிக்கும், நம்ம வெற்றிமாறன் சாருக்கும், செந்தில்குமாருக்கும். இந்த படம் வந்து வேறு லெவலில் ஓடும் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு மிரட்டலாக இருக்குது. படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். ஆக்ஷன் சென்டிமெண்ட், அதிலே வந்து த்ரில்லிங்கான விஷயங்கள். அப்புறம் இந்த துரோகத்தில் தான் வந்து அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு வெற்றிமாறன். அந்த துரோகத்தை ஒரு மையமாக வச்சு படம் எடுத்து அவர் வந்து இப்போல்லாம் 100 நாள் ஓடுறதில்ல. 100 நாள் ஓடுற மாதிரி இருந்தால் அவர் வந்து 200 நாள் கூட ஓட்டிடுவார் படத்தை.